இந்த திருட்டு மாடல் ஆட்சியில் கலவரங்களை திட்டமிட்டு உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் இந்துத்துவவாதிகள், குறிப்பாக வந்தேரிகள் அலங்கோலப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே அக்கறை செலுத்தித்தான் அன்றைக்கு அந்த கலவரத்தை உருவாக்குவதற்கு திட்டம் தீட்டினார்கள். தமிழ்நாடு காவல்துறை வழக்கம் போல ஒரு கலவரத்தை இங்கே நடத்தியது. இதில் இந்துத்துவ சக்திகளும் திமுகவையும் நாங்கள் ஒரே பார்வையில் தான் பார்க்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒட்டுமொத்த சங்கிகளின் முகமாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகமே. ஆகையால் வந்தேரிகளுக்கு இடம் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசவில்லை. ஏன்னா தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், அங்கே தமிழும் ஒற்றுமையாக இருக்கிறது. எதுக்கு திருப்பரங்குன்றத்தில் நீயும் அடிச்சுன்னா அடிச்சுக்கோ, மேலே அடிச்சுக்கினாங்களா? எங்காவது பிரச்சனை வந்ததா? ஏற்றும் போது 6 மணிக்கு தீபத்தை ஏற்றிட்டாங்க. அதனால் எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை. இன்னொன்று என்னென்னா, பவர்ஃபுல் வாய்ஸ், மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் அது பெரிய வார்த்தையாகிவிடும். அதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். நாங்கள் சமமாக பாவிக்கிற இடத்தில் தான் இருக்கிறோமே ஒழிய சதிகாரர்களின் பக்கம் ஒருபோதும் நிற்கக்கூடாது என்பதிலே தலைவர் விஜய் அவர்கள்